ரவை மக்களே, வெல்கம் பேக் டு பல்கேரியன் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த பல்கேரியன் டைம்ஸ்ல ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, இந்த ஸ்டார் தான் இன்னைக்கு நம்ம செய்ய. ஸ்டார் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணுவோம்ல, எப்பவுமே அந்த ட்ரீக்கு மேல ஒரு ஸ்டாரோ இல்ல வேற மாதிரி ஏதாவது வைப்பாங்க. நம்ம வீட்டுல வைக்க போற கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நான் ஸ்டார் தான் வைக்க போறேன். அந்த ஸ்டாரையுமே நம்மளே செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இந்த ஸ்டாரை பாத்தீங்கன்னா நீங்க 3 கலர்ல பண்ணலாம். அது என்னென்ன கலர்ஸ்னா, இந்த கிறிஸ்மஸ் தீம்னாலே ஒரு 3 கலர்ஸ் இருக்கும். ரெட், கிரீன், ஒயிட், இந்த 3 கலர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கலருக்கு ஏற்றபடி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க ட்ரீ வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டா நீங்க பண்ணிக்கோங்க. ஏன் ட்ரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்லேயே தான் இருக்கும், அதுக்கு மேல லைட்டா ஸ்னோ ஃபிளேக்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஒயிட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் பண்ண போறேன். வாங்க இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன கலர் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த கலர்ல இந்த மாதிரி ஒரு நூல்கண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிளிட்டரிங்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றனால கிளிட்டரிங் இருக்கிற ஒரு நைலான் த்ரெட் தான் இது. 6 ஸ்டிக் வேணும். இந்த ஸ்டிக் நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற ஈக்க விளக்கமாத்து குச்சி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு அது கிடைக்கலன்றனால நான் பார்பிக்யூ பண்ற அந்த ஸ்டிக்கை தான் எடுத்துருக்கேன். அக்ரலிக் கலர் நான் முதலே சொன்ன மாதிரி தான், நீங்க என்ன கலர் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த கலர்ல ஒரு அக்ரலிக் கலர் பாட்டில், கலரிங் பேலட், சிசர், பெயிண்ட் பிரஷ், ஃபேரி லைட்ஸ், ஹாட் க்ளூ கன், இந்த பொருட்கள்லாம் தாங்க நம்மளுக்கு ஸ்டார் செய்யறதுக்கு தேவையானது. இப்போ நம்ம ஸ்டார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 3 ஸ்டிக்கை எடுத்து வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஹாட் க்ளூ கன்னை போட்டு ஒட்டிருங்க. இப்போ நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 ஸ்டிக்கையும் வச்சு அடுத்த செகண்ட் ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த 2 ட்ரையாங்கிளையுமே இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வந்துடும். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து 6 கார்னர்ஸ் இருக்கிற ஸ்டார் தான் செஞ்சிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம ட்ரீல வந்து 5 கார்னர்ஸ் உள்ளதான் வைப்பாங்க. பட் ஆனா நம்ம வீட்டுல செய்யறதுனால 5 கார்னர்ஸ் செய்யறதோட 6 கார்னர்ஸ் செய்யறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனாலதான் நான் 6 கார்னர்ஸ் செய்வேன். அது மட்டும் இல்லாம கீழே உள்ள அந்த லாஸ்ட் கார்னர் வந்து அந்த ட்ரீல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வச்சு காமிச்ச மாதிரி இந்த 2 ட்ரையாங்கிளையும் வச்சு இப்படி ஹாட் க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணிருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணி அது நல்லா ட்ரை ஆக விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கலர் ஸ்டார் பண்றோமோ அந்த கலர்லேயே அக்ரிலிக் எடுத்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிடுறோம். நான் நல்லா ஃபுல்லா ஒயிட் கோட் கொடுத்து முடிச்சிட போறேன். ஆக்சுவலா நான் இதுக்கு வந்து 2 கோட் கொடுக்க போறேன். ஏன் நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்றோம்னா, நம்ம அந்த நூல் கெட்டுறது பாத்தீங்கன்னா நிறைய அந்த சில இடத்துல நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம கெட்டுவோம். நிறைய இடத்துல நூல் இருக்காது. பட் ஆனா ஃபுல்லா நூல் இருக்கிற மாதிரி கெட்டுறதோட நூல் இல்லாம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நூல் இல்லாம கெட்டுறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் மட்டும் இந்த உட்டன் கலர்ல தெரியாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து
ஒயிட் கலர் ஸ்டார் பண்றதுனால ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்க வந்து எந்த கலர் ஸ்டார் பண்றீங்களோ அந்த கலர் பெயிண்ட் நீங்க அடிங்க. அப்பதான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நூல் கெட்டின மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. இருக்கு ஆனா இல்ல. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ண வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நான் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கனால அது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே தெரியலையே. இப்போ நம்ம அதுல நல்லா அந்த த்ரெட்டை வச்சு நல்லா கெட்டி எடுக்கிறோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரியே நீங்க வந்து டைப் பண்ணி எடுங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் த்ரெட் அதுல ஜாயின் பண்றது வந்து டைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இந்த த்ரெட்டை கலட்டி வேற எதுக்காவது யூஸ் பண்ணனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூவோ இல்ல ஃபெவிகாலோ ஏதோ ஒன்று நீங்க போட்டு நீங்க டைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே அது வேஸ்டா போகும், பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குதான் மோஸ்ட்லி நீங்க டைப் பண்ணி எடுக்கிற வரையே எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க இது வந்து நான் செஞ்சது எல்லா வருஷமும் நான் இதை வைக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க க்ளூ போட்டு நல்லா ஒட்டி பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா சுத்தி முடிச்சிட்டோம். எண்டுமே நான் டைப் பண்ணி தான் விட போறேன். எந்த ஒரு ஃபெவிகாலோ எதையும் போட்டு நான் ஒட்டவும் இல்லை. இந்த மாதிரி நல்லா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஸ்டார் வந்து 90% ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதவே இப்படியே நீங்கள் வைக்கிறதுனா கூட வைக்கலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் எப்போவுமே நம்ம கடையில் வாங்குற ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீரியல் பல்ப் கொடுத்து அதுலேயும் லைட் எரியிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதுக்கு மேலே அந்த எல்இடி ஃபேரி லைட்ஸ் இருக்கும்ல, அதை தான் இப்போ நான் இது மேலே சுற்றி விட போகிறேன். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அதில் ஆல்ரெடி அந்த காப்பர் காயில் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியை வச்சு நம்மளுக்கு சுற்றுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது அப்படியே ஸ்டிஃபாகவும் நின்றுக்கும். ஃபுல் எல்இடி ஸ்ட்ரிப்பையுமே நான் சுத்தி எடுத்துட்டேன். இப்போ லாஸ்டா இருக்கிற அந்த பேட்டரியை வந்து ஸ்டாருக்கு பேக் சைடுல வச்சு நம்ம யூஸ் பண்ண அதே அந்த ஒயிட் கலர் த்ரெட்டை வச்சே நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நீங்க பேட்டரி போடுற பேக் சைடு இருக்கும்ல, அதை கலட்டி எடுத்துட்டு பேட்டரி போட்டுட்டு சுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடை போட்டு ஸ்க்ரூ பண்ணிருங்க. அப்பனா இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும். லாஸ்டா நீங்க கொஞ்சம் கயிறு விட்டு நம்மளுக்கு வந்து கட் பண்ணுங்க. அப்பதான் அந்த கயிறை வந்து நம்ம ட்ரீல டைப் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நானும் கொஞ்சம் கயிறை விட்டு தான் கட் பண்றேன். ஃபைனலா நம்மளோட ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லைட் ஆன் பண்ணி பார்க்குறேன். பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. இப்போ நம்ம செஞ்ச இந்த ஸ்டாரை ட்ரீல வச்சு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுட்டு பின்னாடி நல்லா கெட்டிருங்க. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸ்டார் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஸ்லின். டாடா, பை பாய்.